10,000 கொண்டு போகலாம். இல்லை 40,000 கொண்டு 45,000 கொண்டு போகலாம். அதுக்கு மேலே கொண்டு போனால் அதான் பிடிக்கிறத தான் சொல்லிட்டாங்களே தேர்தல் கமிஷன் எல்லாம் போட்டு கலெக்டர் எல்லாம் சொல்லியாது. சரி இவங்க கொடுக்குறானா அரசியல்வாதி வீட்டு கொடுக்குறானா அது எப்போ ஏன்னா வீட்டுக்கு கொடுக்குறதா அந்த தேர்தல் கமிஷனை சொல்லியாச்சு. அவங்க கம்மியாக தான் கொண்டு போவாங்க. அது அவங்க 50,000 மேலே அவங்களும் கொண்டு போகக்கூடாது. பணம் ஓட்டு கொடுக்குறவங்களும் 50,000 ரூபா கொண்டு போனால் அதையும் பிடிப்பாங்க. அவங்க 5,000 கம்மியாக தான் கொண்டு போவாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்கப்பா, உன்கிட்ட காட்டிட்டுலாம் போக மாட்டாங்க. இல்லை காட்டிட்டு போகிறது இல்லைங்க, அவங்க ஊருக்குள்ளே தான் கொண்டு போகிறாங்க. ஊருக்குள்ளே கொண்டு போகிறத அவங்க பிடிக்க மாட்டாங்க. கவனத்துக்கு வந்துச்சுன்னா போவாங்க. ஐயா தெருவில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு பணம்னா இவங்க போய் கேட்பாங்க. அதெல்லாம் கேட்பாங்க. இன்னும் தரலைங்க, தருவாங்க. அதுக்குள்ளே நீ தர்றாங்கன்னு சொன்னான்ட்டேன். இப்போ வேட்பாளரே போடல, எப்படி பணம் கொடுப்பாங்க? வேட்பாளர் போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க பணம் எவ்வளோன்னு 2 பேருமே பேசிக்குவாங்க. திமுகவும் எவ்வளோ கொடுக்கலான்னு பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. நான் கொடுக்குறப்ப கேள்விப்பட்டா சொல்கிறேன், நீங்கள் வாங்க பணம் பிடிங்க. நான் சொல்கிறது இல்லைங்க, கொடுக்கறது குற்றாமன்னு சொன்னால் ஏன் கொண்டா கொடுக்குறாங்க? இப்போ ஸ்டாலினே பணம் கொடுத்து தானே கேஸ் ஒன்று இருக்குது. அங்கே இன்னும் விசாரிக்க மாட்டேங்கிறாங்களே கோர்ட்டில். பணம் கொடுத்து ஜெயிச்சு விட்டாருன்னு சொல்லி மெட்ராஸில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அது இன்னும் 5 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி குற்றம்னு கோர்ட்டு 2 வரையும் சொல்லலையே அவர் மேலே, ஆட்சி நடக்கலையே ஸ்டாலின் மேலே. உங்கள் கருத்து? கேஸ் போட்டாங்க, அதிமுக பணம் கொடுத்தா ஜெயிச்சாருன்னு கேஸ் போட்டு 5 வருஷம் ஆகுது. இன்னும் நடவடிக்கை எடுக்கலை. அப்புறம் குற்றம்னு எப்படி நான் சொல்ல முடியும்? அவர் ஸ்டாலின் பணம் கொடுத்தது தப்பு, முதலமைச்சர் பதவிக்கு லாயக்கலன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் தப்புன்னு சொல்லலாம். ஆமாங்க, யார் சொல்றாங்க? கோர்ட்டு சொல்லணும். கேஸ் நடந்துட்டு இருக்கு. கோர்ட்டு சொல்லாது சாமி. அது சொல்லாட்டி பணம் கொடுப்பாங்க சாமி. நம்ம கோர்ட்டு முடிவு சொல்லாது. சொல்லுவாங்க. நீ அது சொல்ல முடியாது. கோர்ட்டு விசாரிச்சுட்டே இருக்காங்க. ஆண்டு முடிஞ்சிடும். அது முடிஞ்சாலும் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லுவாங்கல்ல. 5 வருஷம் கழிச்சு இப்போ சொல்லிவிட்டாங்க 5 போலீஸ் குற்றவாளி சாத்தாங்குளம். அதே சொன்னாங்க, போலீஸ் எல்லாம் குற்றவாளி தூக்கு தண்டனை ரெடியா இருக்குன்ட்டாங்க. அதே சொல்றாங்க. அது அப்ப கொடுத்திருந்தா அடுத்த தவறு செய்யாம இருப்பேன். இப்ப மறந்துட்டாங்க சாமி. சாத்தான் குளமா 9 பேர் அது எதுக்கு செத்தாங்க? ஸ்டாலின் கொடுத்தாலும் வாங்குவாங்க, எடப்பாடி கொடுத்தாலும் ஜனங்க வாங்குவாங்க. பணம் கஷ்டத்துல இருக்காங்க. என்ன பண்ண சொல்ற? பணம் இருக்கிறவங்க கொடுக்கத்தானே செய்யணும், இல்லாதவங்க வாங்குவாங்க. வாங்குறேன் போது இப்போ வாத்தியார் சம்பளம் வாங்குறவனா போய் வாங்குறாங்க. அது கூலி வேலைக்கு போகிறவங்க வாங்குறாங்க, ஓட்டு போடுறாங்க. பணம் காசு கொடுக்காட்டி பெரிய பெரிய இப்போ எம்எல்ஏவுக்கு நிற்கிறாங்கன்னா பல லட்சம் கோடி சம்பாரிச்சு வச்சுருக்காங்க. சும்மா கொண்டாந்து கொடுக்கல. தொகுதி கொடுக்குற பணத்தை செலவே பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம கருத்தாலேயே கொடுக்குறாங்க. கொடுத்தா வாங்காம இருப்பாங்களா? எம்எல்ஏ வீட்டுல போய் நம்ம காசு கேட்கறோம். நம்ம அங்க போய் காசு கேட்கல. அங்க இருந்து வீட்டுக்கு வர்றாங்க. ஆமா, வீட்டுக்கு வர்றாங்க. இந்தங்க வாங்கிக்கோங்க. ஆமா, பணம் தரப்ப சொல்றாங்க. ஏங்க போன தடவை வச்சா எவ்வளவு கொடுத்தாங்கன்னு கேள்வி சொல்றாங்க. 500 ரூபா கொடுத்தா 300 ரூபா கொடுப்பாங்க. ஆமா, 500 ரூபா கொடுப்பாங்க. முன்னாடி இதெல்லாம் ஒரு இதுக்கு சொல்றேன். 500 ரூபா கொடுத்தா 300 ரூபா கொடுப்பாங்க. 2 பேரும் முன்ன நிக்கிறவங்க வாங்கிக்குவாங்க 200 ரூபா. ரைட்டா? ஆமா, நம்மளுக்கு கொடுக்கறாங்க. ஆமா, 300 தான் கைக்கு வருது. மச்சான் 500 வர மாட்டேங்குது. அதேதான் உள்ளதுதான். போன தடவை 500 கொடுத்தாங்க. அதுவும் பாதி பேருக்கு கொடுக்கல. அது மாதிரி பேசி கொடுக்கல. அது ஆளை தேடி போய் வாங்க வேண்டியா போ. திமுக அதிமுக 2 பேர் தான் கொடுத்தாங்க. எம்எல்ஏ இதில், எம்பி இதில் என்ன போடாத. போன தடவை எம்பிக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. அவனுக்கு ஓட்டு இருக்கான்னு கேளுங்க முத. ஏங்க விஜய்க்கு ஓட்டு இருக்குதான்னு டிவியில் போட சொல்லுங்க. அவருக்கு இருக்கான்னு நாங்கள் அதுக்கப்புறம் ஓட்டு போடலாமா ஜெயிப்பாரான்னு சொல்கிறேன். விஜய்க்கு ஓட்டு இருக்கான்னு யூடியூப்பில் போட சொல்லுங்க, ஜனங்களுக்கு தெரியப்படுத்த சொல்லுங்க. அதுக்குள்ள அவர் ஓட்டு இருக்கான்னு என்னன்னு தெரியல. விஜய்க்கு இல்ல, விஜய்க்கு ஓட்டு இல்லையா? 5 ஓட்டு இருக்கான். 5 ஓட்டு போட்டானே சொன்னேன். 5 ஓட்டு போட்டுருக்கேன். அப்ப போட்டா தானே சொல்ல. அப்ப 5 ஓட்டு நீ போட்டுருக்க. அப்ப கண்ணில் ஓட்டு இருக்கு. விஜய்க்கெல்லாம் ஓட்டு தான் இருக்கு. இருக்கு இல்லாமல ஜெயிச்சு வாய்ப்பு இருக்கு. அவர் தொகுதியில எங்க ஜெயிப்பாரு? வரும்போது ஒரு தொகுதி தான் ஒரு ஆள் நிக்க முடியுமையா? தமிழ்நாடு முழுக்க நிக்க முடியாது. இல்லை எல்லா பேருமே பொம்பளைங்க சொல்றாங்கிறாங்க. அதிமுகவில் காது கொடுத்தா ஓட்டு அங்கே போடுவாங்க, விஜய்க்கு போடுறேன்னு வெளியே சொல்லுவாங்க. ஓட்டு இலைக்கு தான் போடுவாங்க.
அதெல்லாம் மாற்ற முடியாது. உள்ளே போய் ரெட்டலை தான் போடுவாங்க. ஆனால் வெளியே விஜய்க்கு போடுறேன்பாங்க. நீ யாருக்கு ஓட்டு போடுவா? நாளைக்கு மட்டும் இல்லை, எப்பவுமே விஜய் தான் போடுவேன். எப்பவுமே விஜய் தான். இப்பதான் நிக்க போறோம். அதுவும் ஆனா இனிமே வரப்போற ஓட்டு எல்லாமே விஜய்க்கு தான். எங்க புழுக்காய் வேட்பாளரே யாரும் தெரியலங்க. நீங்க அதுக்கப்புறம் ஏங்க மதியழகனுங்க, நீங்க போய் நல்லா பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, புல்திரையில இருந்து தான் நான் வரேன். மதியழகன் தொகுதியில இருந்து தெரிஞ்சா பேசுங்க, தெரியலனா விட்டுருங்க. ஓட்டுக்கு எவ்வளவு தராங்க? ஓட்டுலாம் தர மாட்டாரு. ஏன்னா சும்மா இந்த கட்சி நினைச்சீங்களா? போங்க. காசு தராம சரி, ஜெயிச்சுட்டாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜெயிச்சாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜெயிச்சாருன்னா என்ன பண்ணோம்னா என்ன நாங்க வெற்றி விழா பண்ணுவீங்க நீங்க? கொண்டாடுவோம். வெற்றி விழா கொண்டாடுவோம். அப்ப பேசிக்கலாம் விடுங்க. இப்ப ஏன் நோனோன்னு பேசிட்டு இருக்கீங்க? இங்க நீர்மோர் பந்தல் வைக்கிறோம் விஜய் அதுல. இப்ப ஏன் இப்ப பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க, என்ன ஒரு மாசம் தானே இருக்கு. அண்ணங்களாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? போங்க. நாங்க ஜெயிச்சு வந்து முதலமைச்சர் பேர் உட்காந்துக்கு அப்புறம் நாங்க பேசுறோம். அப்புறம் நீங்க வந்து பேசுங்க. போங்க. அதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே சீட்டெல்லாம் கழிவு எல்லாம் ஸ்டாலின் எல்லாம் போச்சு விட்டாங்க. இனிமே அடுத்த எடப்பாடிக்கு தான் சீட். அடுத்து எடப்பாடிக்கு தானா? சரி எல்லாம் சரி. சீட்டெல்லாம் கழிவு விட்டாங்க. அடுத்து சொன்னா அடுத்து திமுக தானே வரும். போலாம். அடிச்சு தாண்டா விரட்டி விட்டுருக்காங்க. இப்ப நான் பேசிட்டேனே. அடிச்சு தான் ஜனங்க விரட்டி விட்டுறாங்க. இப்ப திமுக தான் வரும்ன்றான். இப்ப சீல் வச்சுட்டாங்க ஆபீஸ், வெளியே போக சொல்லி. போதுங்க, நாளைக்கு எடுத்துக்கலாங்க. ஏங்க அடுத்து திமுக தான் வரலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்து அவன் சொல்ல வேண்டியதான். அவன் ஓட்டில் முதல் திமுகவுக்கு ஒரு ஓட்டு கூட அவங்க வீட்டில் இல்லை. பூரா அண்ணா திமுக ஓட்டு அவங்க வீட்டில். எங்க வீட்டுல இந்த வருஷம் போடாதேன்றுவேன். அட்லை ஓட்டு போடாதேன்னு. ஆமாம், போடாது கேட்பாங்க. அவங்க வீட்டில் ஓட்டு இல்லைங்க திமுகவுக்கு. நான் வேணா சொல்கிறேன். நீங்க முதல்ல கட்சியில இருக்கீங்க. போதும், நீ போட போதுங்க, நாளைக்கு எடுத்துக்கலாம். இல்லைம்மா, பிஜேபியில் அவர் என்ன சொல்றாரு? தற்கொலை பிஜேபியில் நல்ல வேட்பாளரை போட்டாக்க தான் போடுவான். இல்லாட்டி நாங்கள் வேறு பார்த்து போடுவோம். அதில் என்ன பிஜேபி ஒன்றும் ஜமக்கு பிராடுகாரனை போட்டால் நாங்கள் போட மாட்டோம். இல்லை, தெரியாது, நான் பார்த்ததில்ல. அவர் குளுத்தலை தொகுதியில் இருக்கார, நான் பார்த்ததில்ல. யாரு? மாணிக்கத்தை தெரியும். பிஜேபில யாரு? ஆ பிஜேபில யாரு? இன்னும் இல்லை, போடல. இன்னும் போடலையா? நான் போடல. அது இன்னும் போடலையா? இன்னும் ஆள் போடல. கொடுக்காட்டியே இப்போ ரெட்லைக்கு இன்னும் ஓட்டு போடுவா நீங்க. இப்போ ரெட்டலைக்குன்னா அப்புறம் கூட்டணி கட்சிக்கு போட்டுதாண்டா ஆகணுங்கிறேன். அப்புறம் மீனா சீட்டு வேணுங்கிறது. அப்புறம் கூட்டணி ஆச்சு என்ன ரெட்டலைக்கு தான் போடுவான். அதில் என்ன இருக்கு? ரெட்டலை கூட்டணி ஆச்சு தானே. அப்புறம் எடப்பாடி முதலமைச்சர் வேணான்னா நாங்கள் தான் உட்கார போகிறோம். அப்போ எட்டலை தான் போடுவான். அப்போ எடப்பாடி எனக்கு பிரியம் இல்லை. தற்கொலைக்கு வேட்பாளர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ 5 கோடி ரூபா கேட்குறேன். தற்கொலை மீன் விஜய் குரூப் தான் தவக்காக்கு கொடுப்பாங்க. தவக்கலை நமக்கு முழுசா பேர் தெரியாது. தவக்கலைன்னு சொல்லுவாங்க, அதான் நமக்கு தெரியும். கட்சி பேரு கூட உங்களுக்கு அது தெரியாம தவக்கலைன்னு இல்லை, எங்களை நாங்கள் கேட்ட எல்லாமே தற்கொலைன்னு சொல்லி தராங்க. நானும் தற்கொலைன்னு சொல்றேன். எனக்கு விஜய் இப்போ கட்சி பேர்ல தெரியாது. எனக்கு பேர் தெரியாதுப்பா. தவக்கான்னு சொல்லுவாங்க, தற்கொலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தலைவர் விஜய்னு சொல்றாங்கப்பா. நாங்கள் எல்லா பேரும் பேசலாம். இங்கே பாரு, திமுக பத்தி பேசுவோம், எல்லாத்தையும் பத்தி பேசுவோம். பேசக்கூடாது. திமுக சொன்னா பத்தியா, அவன் தான் ஒரிஜினல் தேவடியா போய் தகுதியா இருப்பேன். ஏன் இவ்வளவு போய் தேவையில்லான்னு சொல்றேன் பாவா? ஏன்னா ஜோதில மண்ணலி போட்டானா நீங்க விடாம சொன்னவன தான் போய் கேட்கணும். அதைத்தான் நானும் சொல்றேன். யாரு சொன்னா? இல்ல, வெளியில தான் பேசிக்கிறாங்க. நாங்க பேச வரல. வெளியில எல்லாம் பேசுனா நீங்க எப்படி பேசுவீங்க? நாளைக்கு முதலமைச்சர் விஜய்னு சொன்னா அதுதான் பேச போறாங்க. அப்ப அவனை போய் திட்ட போறியா நீ? அதெல்லாம் சொல்ல முடியாது. 15 வருஷம் ஆகும். யார் வர்றது? விஜய் வர்றதுக்கெல்லாம் இன்னும் ஒரு 15 வருஷம் ஆகும். எடுத்த உடனே பிடிக்க முடியாதுங்க. இப்போ 20 வருஷம் ஆகுதுங்க. சீமான் வந்து இன்னும் ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியல. ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியல. ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியல. இவருக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சாரு. சொல்ல ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஓட்டு போட மாட்டேங்கிறாங்களே ஜனங்க. இவருக்கு எப்படி போடுவாங்க? நீயா போட்டுக்க. ஏங்க சீமானு விஜய் ஒண்ணா? இவன் வேற அவன் வேற. சீமானு விஜய் ஒண்ணா? இல்ல, அவர் வேற, இவர் வேற. அவர் கட்சி வேற, இவர் வேற. சீமான் வேற. ஏங்க சீமானு விஜய் ஒண்ணா? அப்புறம் சீமானே ஜெயிக்க முடியல, விஜய் எப்படி ஜெயிப்பாருன்னா இது என்ன கேள்வி? அது எப்படிங்க நியாயத்தோட பேசுறீங்க நீங்க? அவர் 20 வருஷமா இருக்காரு. அவரால் ஜெயிக்க முடியல. ஏங்க சீமானுக்கு மத்தவங்கள பத்தி திட்டதாங்க தெரியும். ஏங்க சீமானுக்கு மத்தவங்கள பத்தி திட்டதான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது அவருக்கு. யாராவது ஒருத்தர் உள்ள வந்தா அவரை பத்தி திட்டதான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. ஜெயிக்க முடியாது. ஜனங்க காது கொடுக்க மாட்டேங்கிறாரு. பிரச்சனை தானே. நீ வேணா ஓட்டு போட்டு சீமான் ஒரு எம்எல்ஏ கூட இல்லைன்னா காது கொடுக்க மாட்டேங்கிறாரு. காது கொடுக்காட்டி தமிழ்நாட்டு மக்கள் யாருக்குமே ஓட்டு போட மாட்டாங்க. சீமானுக்கு போட மாட்டாங்க, விஜய்க்கு போட மாட்டாங்க, யாருக்கும் போட மாட்டாங்க. விஜய் நான் கொம்பா முளைச்சிருக்கு. காது கொடுத்தாதான் ஓட்டு.
ஜனங்க முடிவு பண்ணிருக்காங்க. நீங்க முடிவு பண்ணாங்க. கொம்பு முளைக்குதான் முளைக்கலாம் 2026ல பாத்துக்கலாம் விடுங்க. எலெக்ஷன் முடிஞ்சோம்னா இன்னும் 1 மாசம் தானே இருக்கு, பாத்துக்கலாம் விடுங்க. காது கொடுக்காம எந்த எம்எல்ஏவும் ஜெயிக்க முடியாது. சரிங்க, இனி வருங்காலங்களில். சரி பாத்துக்கலாம். சரி விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா என்ன பண்ணலாம்? நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா வெற்றிலா கொண்டாடுறாங்க. கிடையாது வேட்பாளர் கால் அதெல்லாம் நீங்க அதெல்லாம் பேசப்படாது. 50 கோடி கேக்குறாங்க வேட்பாளருக்கு. 50 கோடி கேட்டா உனக்கு என்னப்பா? வேட்பாளர் ஜெயிச்சுட்டா என்ன அவங்க பேதெல்லாம் வேலைக்கு ஆமாங்க. இதெல்லாம் விஜய் ஜெயிச்சுட்டா என்ன பண்றேன்னு கேட்டுச்சா? இதெல்லாம் பேச்சாது. விஜய் ஜெயிச்சா அவர் ஜனங்களுக்கு என்ன செய்வாருன்னு சொல்லுங்க போது, அப்புறம் அவர் ஜெயிக்கலாம். ஜனங்களுக்கு என்ன செய்ய போறாரு நாங்க என்ன செய்யறான்னு சொல்லுங்க. இப்ப எடப்பாடி 2000 எடப்பாடி கார்டுக்கு 2000 இல்ல, அது ஜெயிக்க மாட்டாரு. நாங்க எப்படி போட முடியும்? நான் என்ன சொல்றேன், எப்படி ஜெயிப்பாரு போது அதை சொல்லு. ஓட்டு போடுறதே எப்படி ஜெயிப்பாரு? ஓட்டு போட மாட்டோமே. இல்லைங்க, இப்ப நான் சொல்ற கேளுங்க. கார்டுக்கு 2000 ஜெயிச்ச உடனே 10000. இவர் எவ்வளவு தர போறாரு? எதுக்காக ஓட்டு போடணும் இருக்கு? அது சொல்ல மாட்டேங்குது. என்ன ஜெயிப்பாருங்கிற அப்புறம் ஜெயிப்பாரா எப்படி சொல்ல முடியும்? பணம் எவ்வளவு கொடுப்பாரா சொல்லுங்க. சொல்றேன் எவ்வளவுன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். விஜய் எவ்வளவு பணம் கொடுக்க மாட்டாரு, பாப்பாவே சொல்லிருச்சு. இப்ப எடப்பாடி 10000 தரேன்னு சொல்லிட்டாரு. நான் எப்படி சொல்ல முடியும் கொடுக்க மாட்டாருன்னு? ஏங்க, விஜய் பணம் கொடுக்க மாட்டாருன்னு பேசிக்கிறாங்க. ஜனம் ஓட்டு போட மாட்டாங்க, அவ்வளவுதான். ஆட்சியெல்லாம் எங்கங்க நீங்க வர ஒரு கூட்டம் போட துப்புல ஆட்சி அமைக்கிறாரு. நியாயமா பேசுங்க. ஆட்சி அமைச்சர்னா இப்போ கொண்டாடி விட்டுட்டு அப்பாடி கூட்டி அலையிறாரு. ஆட்சி எப்படி அமைப்பாரு? ஜனம் எப்படி ஓட்டு போடுவாங்க? என்ன பேசுவ நீ? அப்பாடி கூட்டி வீட்டுக்கு போயிட முடியுமா நீ? அதெல்லாம் பேசப்படாது. நியாயமா பேசு. எப்படி ஜனம் ஓட்டு போடுவாங்க? அதெல்லாம் போட மாட்டாங்க. ஒரு முதலமைச்சருக்குன்னு போனால் ஒரு தரம் இருக்கணும், யாரா இருந்தாலும். இல்லை, வாய்ப்பு இல்லை பாபா. நான் ஓட்டு போடமா சொல்ல அதுதான் சொல்ல முடியும். போட மாட்டாங்க. அவங்களே போட மாட்டாங்களே, எப்படி ஜெயிக்க முடியும்? வாய்ப்பு இல்லை. அப்புறம் தான் பேச போகிறோம். நம்ம ஜெயிச்ச உடனே பேசிக்கலாம். ஜெயிச்சா நான் என்ன பண்ண முடியுமா? எங்க ஜெயிக்க மாட்டாருங்கிற என்ன பண்ணுவீங்க? இது என்னங்க போய் நான் என்னத்த போய் சொல்ல முடியும்? போய் ஜெயிக்காதவனை போய் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், பொழைச்சி வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு பேசா பொழைக்க மாட்டாருன்னு சொல்கிறேன். பொழைச்சி வந்துட்டா என்ன பண்ணுறேன்னா 2 இட்லி தோசை தின்னு. விஜய் ஜெயிச்சுட்டா எத்தனை தொகுதியில் ஜெயிக்க போகிறாரு? ஏங்க நிக்கலாங்க. நான் வேணா இப்ப பாண்டிச்சேரி கூட தான் நிக்கிறாரு. யாரு ஜெயிக்கணும்ல, அங்க ஓட்டு போடணும்ல. அங்க வந்து முதலமைச்சர் ரங்கசாமி தான். இல்ல, ஜெயிச்சுட்டா நான் என்ன பண்ண முடியும்? துண்டை தலையில போட்டு போக வேண்டியதான், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. காவேரி ஆத்துல போய் தலையை மாட்டிட்டு அவ்வளவுதான். வேற என்ன பண்ண போறேன்? அவ்வளவுதான். அப்புறம் என்ன பண்ண சொல்றேன்? ஏன் ஒரு கூட்டம் போட முடியல, ஒரு பொண்டாடியை வச்சு வாழ மாட்டேங்கிறேன், அவன் போய் ஜெயிச்சான்னு என்ன பண்ண சொல்றதுன்னா துண்டை தலையில போட்டு போக வேண்டியதான். வேற வழி இல்லை. வேற என்ன பண்ண சொல்றேன்? அப்புறம் என்ன பண்ண சொல்றேன்? சாப்பிட்டு எடுத்து போக வேண்டியதான். அவர் பொண்டாட்டி போடாது, மக போடாது. ஏன்னா மாமியார் போட மாட்டாங்க, மாமனார் போட மாட்டாரு. அவங்க அப்பா போட மாட்டேங்கிறானே, அவனை தட்டு விட்டு ஆயப்பனை வராதுன்னு சொல்லிட்டாங்க. திரிசாவும் அவங்கள தான் இருக்காங்க. ஏங்க பஞ்சாயத்து நாங்க டிவியே எதிர்கட்சிக்காரன் வச்சிருக்கோமே நாங்க. ஏங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு போனாரா இல்லையா சொல்லுங்க. ஏங்க நீ சொல்லுங்க. பப்பாடியை கூட்டிட்டு பொண்டாட்டியை விட்டு பப்பாடி கூட்டி கல்யாணத்துக்கு போனாரா இல்லையா? அதான் உங்களுக்கு தெரியல. அப்ப நீங்க பேசவே கூடாது. தெரியாம நீங்க பேசவே கூடாது. தெரிஞ்சுட்டு நீங்க வந்து இந்த பஞ்சாயத்துல பேசணும். எங்க கூட்டிட்டு போனாரு கல்யாணத்துக்கு போனாரா இல்லையா? ஏங்க நீங்க நான் கேக்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க. எந்த கல்யாணத்துக்கு போனாரு? அவர்லாம் அதெல்லாம் பேச கிடையாது. நீங்க சொல்லுங்க. எந்த கல்யாணத்துக்கு போனாரு? போகல. ஏங்க போங்க. அப்பாட்டி கூட்டிட்டு போனா ஜனங்க ஓட்டு போட மாட்டாங்க. நான் சொல்லல, நீ யார வேணாலும் போய்க்காலும். உன் பொண்டாட்டியே கேட்பான், என் பொண்டாட்டியும் கேட்கலாம்.
ஓட்டு போடுவாங்களான்னு. ஓ முண்டாட்டி நீ வேணா கேட்க உனக்கு உண்மை. அப்புறம் பாருங்க ஏன் முண்டாட்டி கேட்க எனக்கு தான் உண்மை. அதுதான் சொன்னேன். கேட்போம்னு நீ இழுத்து ஏங்க உன்னையே தானே கேட்க சொல்றேன். நீ தான் கேட்கணும். நான் அப்பா கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தா எனக்கு ஓட்டு போடுவியா? விஜய் முன்னாடி அவரு கூட்டிட்டு போக போறாரு. ஏன் முன்னாடி அவரு போக போறாரு? விஜய் முன்னாடி அவரு கூட்டிட்டு போக போறாரு, அதனால கேக்குறாரு. ஆமையா. நீதான் கேட்கணும். முன்னாடியே எல்லா குட்டு குட்டி நீ வேற வந்து குடிச்சு போய் நம்ம ஓட்டு போடுவாங்களா? ஏங்க நியாயத்தை பேசுங்க. நம்ம இங்க பாருங்க. விஜய் வந்து எனக்கு சம்பளம் கொடுக்கல, வேற ஒரு சம்பளம் கொடுக்கல. என்ன பக்கத்துல இருந்த பொம்பளை ஏறி உட்காந்துச்சு. முன்னாடின்னு கிளம்பிட்டான் 4 மைல். அது ஹெல்மெட் போடுற காலத்துல ஹெல்மெட் போட்ட காலத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்னங்க இங்கிட்டு போறீங்க? ஹெல்மெட்டே போறது என்னடா அது பெரிய இதா இருக்கு, நீங்க யாருமா என்னன்னு பழையபடி திரும்பிட்டு போய் அங்க பங்கல இல்லங்க. அப்படி வந்தாங்க. இப்ப என்ன அதுல வந்து புள்ள முன்னாடி எல்லாம் போடுறது இல்ல ஹெல்மெட் எல்லாம். முன்னாடி மாறி போகுதுறான். எல்லாம் சொல்லுங்க. 26 விஜய் தான் எதிரி கட்சி நான் சொல்லுவேன். 26 யாரு? ஃபைனலா பேச முடியும். 2026 யாரு சிஎம்? சிஎம் எல்லாம் வந்து சொல்ல முடியாது. எடப்பாடி கூட்டணி ஆட்சியில எடப்பாடி சிஎம் வரலாம், அவ்வளவுதான். ஐயா ஜிஎம் வந்தாலும் தான் திருடன் தான். யாரு டிஎம்கே தான், ஸ்டாலின் தான், திருடன் தான். ஒரே அடி. அதெல்லாம் அவங்களாம் வர முடியாது. ஸ்டாலின் தான். ஏன் ஏய், திமுக வராது. கணக்கு அவரு சொல்றாரு, அதே பேசுறா நீங்க. ஐயா திமுக வராது, அண்ணா திமுக ஆட்சி ஆளும், எதிர்கட்சி விஜய் விஜய்னு அன்னையிலன்னு சொல்லிட்டு இருக்கேன். யார் சொல்லுங்க? 2024 ஒரு வாரம் அவ்வளோ முடிவு பண்ணுவாங்க. உங்க கருத்து? ஆமா, எங்க கருத்து சாயங்காலம் தான் வருவான்னு சொல்றாங்க. ஆளுங்கட்சியை பேச முடியாது.